பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திருச்சபையானது கன்னி மரியாளுடைய பிறப்பு நாளை கொண்டாடுகின்றது. கிபி 2ஆம் நூற்றாண்டில் திருமறையில் சேராத புனித யாக்கோபுடைய நற்செய்தியிலிருந்து அன்னை மரியாள் இயேசுவின் தாய் அதற்கான சான்றுகள் காணப்படுகின்றது. அதாவது சுவைக்கின் அண்ணா இவர்கள் செல்வந்தர்கள், ஆனால் முதுமை வயது எய்த வரைக்கும் அவர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்பொழுது கடவுளின் தூதர் அவர்களுக்கு தோன்றி அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும், அவருக்கு மரியா என்று பெயரிடுவீர் என்று வானதூதர் சொன்னவாறே அது நிகழ்ந்தது. மரியாள் என்றால் கடலின் நட்சத்திரம் என்று அர்த்தம். இதன் மூலமாக அவள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர். இந்த நிகழ்வு வரைக்கும் அன்னை மரியாள் இறைவனுக்கு ஏற்ற ஒரு சிறந்த வாழ்வை வாழ்ந்தார். இதை கொஞ்சம் விரிவாக பார்த்தோம் என்றால், கிபி 2ஆம் நூற்றாண்டில் சுவைக்கின் அவர்களுக்கு ரொம்ப காலம் குழந்தை இல்லாத போது அவர் எருசலேம் கோவிலில் பணிவிடை செய்து கொண்டிருந்த போது தலைமை குருவான ரூபன் என்பவர், உமக்கு தான் குழந்தை இல்லையே, நீரே இங்கு வந்து பலி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர் என்று கேட்டார். அந்த வார்த்தை அவர் மனதை மிகுவதுமாக பாதித்தது. இதனால் சோகமான அவர் திருச்சிலைக்கு சென்று பல வருடங்களாக அங்கே இருந்து கடவுளுக்கு பணிவிடை செய்தார். அவர் ரொம்ப காலம் வராததை கண்ட அண்ணா அவர் இறந்து விட்டார் என்று நினைத்து அவருக்காக துக்கம் கொண்டாடி வெள்ளை உடை அணிந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தார். ஆனால் கடவுளின் தூதர் அவருக்கு வந்து அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அதற்கு மரியா என்று பெயரிடுவீர் என்று சொன்னார். அதன் பிரகாரமே அவருக்கு மரியாள் பிறந்தார். மரியாளை அவர்கள் கடவுளுக்கு ஆலயத்திற்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார்கள். மரியாளும் அங்கே உள்ள பள்ளியில் சேர்ந்து எபிரேய மொழியை கற்கவும் எழுதவும் கற்றுக்கொண்டார். அதற்கப்புறம் பழைய ஏற்பாட்டு நூல்களை படித்து அதில் வெறும் மெசியாவை பற்றி அதிகமாக தெரிந்து கொண்டு படித்து அந்த மெசியாவின் வருகைக்காக தன்னைத்தானே தயாரித்துக் கொண்டார். அதன் மூலமாக சிறு சிறு வேலைகள், ஆலய பீட உதவி செய்வதும் அதை சுத்தம் செய்வதற்கும் திருச்சிலை தயாரிப்புக்கும் பாட்டு பாடுவதற்கும் ஜெபிப்பதற்கும் கற்றுக்கொண்டு எப்பொழுதுமே இறைவனுக்கு ஏற்ற ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்தார். அதனால்தான் அன்னை மரியாள் மாசு மறுவற்று என்றும் கன்னியாக கடவுளுக்கு தம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து இறை சித்தத்தை நிறைவேற்றினார். அன்னை மரியாள் உடைய பிறப்பு உலக மக்கள் அனைவருடைய மீட்புக்கு ஒரு முதல் படி. இந்த நிகழ்விலிருந்து இந்த திருவிழா நமக்கு கூறும் செய்தி என்னவென்று நாம் சிந்தித்து பார்க்கையில், முதலாவதாக அன்பு. ஒரு கரை, இங்கிலாந்துக்கும் ஜெர்மனுக்கும் இடையே ஒரு பயங்கரமான போர் நடந்தது. அந்த போரிலே இங்கிலாந்தை சேர்ந்த வீரர் ஒருவர் ஜெர்மனியை சேர்ந்த வீரர் ஒருவரை கொலை செய்து விட்டார். அது அவருடைய மனதிற்கு ஒரு பெருத்த கஷ்டத்தை உண்டாக்கியது. உடனே அவர் அந்த இறந்து போனவருடைய
அம்மாவுக்கு கடிதம் எழுதினார். அம்மா, நான் போரின் காரணமாக உங்களுடைய மகனை கொன்றுவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று எழுதினார். அப்பொழுது அந்த ஜெர்மனை சேர்ந்த அந்த இறந்து போனவருடைய அன்னை இவ்வாறு கூறினார், மகனே, நான் உன்னை மன்னித்து விட்டேன். எப்பொழுதும் நீ என் இல்லத்திற்கும் உள்ளத்திற்கும் வரலாம். உனக்காக நான் காத்து கொண்டிருப்பேன், நாம் இருவரும் உயிரோடு இருக்கும் வரை என்று சொன்னார். இதுதான் உண்மையான ஒரு தாயின் அன்பு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தாய் என்றாலே அன்புதானே. அன்னை மரியாளும் அது போலதான் நாம் ஒவ்வொருவரையும் அவர் அன்பு செய்தே கொண்டிருக்கின்றார். அடுத்தபடியாக அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பண்பு பிறருக்காக ஓடோடி சென்று உதவி செய்வது. எலிசபெத் அம்மாளை சந்திப்பதற்காக பல மாதங்கள் நடைபயணமாகவும் காடு, மழை இவற்றை பொருட்படுத்தாமல் விரைந்து சென்று அவளுக்கு உதவி செய்தார் என்று நற்செய்தி கூறுகின்றது. அது மட்டுமல்லாமல் கானாவூர் திருமணத்தில் திராட்சரசம் முடிந்தவுடன் தன்னுடைய மகனிடம் சென்று அவர்களுக்காக பரிந்து பேசி அவருடைய துன்பத்தை துடைப்பதற்கு உதவி செய்ததையும் நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியாள் எப்பொழுதுமே ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, தேவையில் இருப்போருக்கு அனைவருக்கும் உதவி செய்பவர் தான் அன்னை மரியாள். அடுத்தபடியாக அன்னை மரியாளுடைய தாழ்ச்சியும் நமக்கு நன்றாக தெரியும். அவள், ஆம், நான் இறைவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறி தன்னைத்தானே தாழ்த்தி உலக வரலாற்றையே மாற்றி அமைத்தவள் தான் அன்னை மரியாள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளுடைய பிறப்பை கொண்டாடும் நாம் அன்னையை போல நாமும் தூய உள்ளத்தோடும், தூய சிந்தனையோடும், தூய மனதோடும் இறைவனை போற்றுவோம், இறை சித்தத்தின்படி நடப்போம். அன்னை மரியாளும் அவள் மகன் இயேசு கிறிஸ்துவும் நம்மை என்றும் வழி நடத்துவார்களாக. அனைவருக்கும் அன்னை மரியாளுடைய பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்காகவும், உங்கள் குடும்பத்திற்காகவும், உங்கள் உற்றார் உறவினர்களுக்காகவும், யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்கள் அவர்களுக்காகவும், முக்கியமாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்காகவும், திருமணம் தடைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்காகவும், வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்காகவும், நோயினால் துன்பப்படுவதற்காகவும், படிக்கின்ற இளைஞர் இளம்பெண்களுக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அன்னையின் ஆசீரும் அரவணைப்பும் என்றும் உங்களோடு இருப்பதாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.